ஹாய் guys, வெல்கம் டு க்ரோவிங் வித் ஜேசி. நான் வந்து நான் 2 வாரத்துக்கு முன்ன சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும். நான் வந்து அடுத்த வாரம் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண ஒரு கான்டென்ட். பட் ஐ ஆம் ஸோ சாரி, என்னால் அந்த கான்டென்ட் போஸ்ட் பண்ண முடியல. நான் வந்து கொஞ்சம் ஸ்டடீஸ்னு பிஸியாக ஆயிட்டேன். ஸோ கவலைப்படாதீங்க, நான் திரும்பி ஒரு கான்டென்ட்டோட நான் வந்திருக்கேன். ஆக்சுவலி இந்த டாபிக் வந்து கொஞ்சம் சீரியஸான டாபிக் நம்ம சொல்லலாம், விச் இஸ் அபவுட் டாக்ஸிக் ரிலேட்டிவ். இந்த டாபிக் பத்தி இழுத்தாலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யோசிக்கிற ஒன்று என்ன தெரியுமா? ஐயோ, சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனா போய் தான் ஆகணுமா? பிகாஸ் அங்க நடக்கிற விஷயம் அப்படி இருக்கு. நான் எல்லா ரிலேட்டிவ்ஸையும் நான் சொல்ல, சில ரிலேட்டிவ் சில பேருக்கு நடக்கும். ஸோ நான் அதுதான் நான் சொல்ல வரேன். எனக்கு எல்லாமே நடந்ததில்லை, எனக்கு எப்பவுமே நடக்காது. எனக்கு ஒரு 2-3 டைம்ஸ் நடந்திருக்கு. இல்ல நான் தான் அந்த மாதிரி ஃபீல் பண்றேனா, இல்ல உங்களுக்கும் நடந்திருக்கா, இல்ல நான் ஓவர் திங்க் பண்றேனான்னு எனக்கு தெரியல. ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போறோம்னா என்ஜாய் பண்றதுக்கு போறோம் மட்டும் இல்லை, இன்டர்வியூ அட்டென்ட் போற மாதிரி கூட இருக்கும். இப்ப நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டோம், கண்டிப்பா சில ரிலேட்டிவ் வந்து கேட்பாங்க, என்ன படிக்கிற, என்ன மார்க்கு, எவ்வளோ எடுத்திருக்க, இப்பைக்கும் அப்பைக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் மார்க் வந்திருக்கு. ஐ ஹோப் லாட் ஆஃப் ரிலேட்டிவ் இதை வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. நான் சொல்றது உங்க எல்லாரையும் இல்லை, சில ரிலேட்டிவ் அப்படிதான் இருக்காங்க. ஆக்சுவலி நான் கேட்ட கேள்வி எல்லாமே அவங்க கேட்டது. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு நார்மல் கொஸ்டின் தான். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் அது பெரிய கொஸ்டின். பிகாஸ் எங்களுக்கு இன்னும் சேம் பிரேக் வரல, சேம் டெஸ்ட்டு எக்ஸாம் ஒன்று இருக்குல்ல, சேம் எக்ஸாம். ஸோ அதையும் நாங்கள் இன்னும் எழுதலை. நாங்கள் எழுதுறதுக்கு முன்னையே எடுத்துருவியா எடுத்துருவியா செஞ்சிருவியா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எங்களோட ஆன்சர் தெரில. எங்களோட எஃபர்ட் நாங்கள் போடுறோம், எங்களை முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் செய்கிறோம். எங்களோட எஃபர்ட் பொறுத்து தான் எங்களோட அவுட்புட்டும் வரும். இந்த மாதிரி கேள்விலாம் எத்தனை பேருக்கு, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹர்ட் ஆகும்னு எனக்கு தெரியல. எனக்கு ஹர்ட் ஆகும், ஐ டோன்ட் நோ, பட் எனக்கு ஹர்ட் ஆகும். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஹர்ட் ஆனிச்சுன்னா நோ வரிஸ், வி கேன் கோ த்ரூ திஸ். ஓகே ஓகே. அடுத்து கம்பேரிசன். ஓ மை காட், கம்பேரிசம்னாலே எனக்கு சில ரிலேட்டிவ் தான் ஞாபகம் வராங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மென்ஷன் தெம். பட் கம்பேரிசம்னாலே இவங்களுக்கும் உங்களையும் வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. அவன் என்னப்பா, அவன் ஃபாஃப்லைக்கு பட்டுன்னு படிச்சு எடுத்துருவான், நீ நீ எப்ப படிக்க போற அப்படின்னு அந்த ஒரு கேள்வி வரும். எனக்கு தெரியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி கம்பேரிசம்லாம் கேட்கும் போது. இப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இட்ஸ் லைஃப், ரைட்டா? கம்பேரிசம்னாலே அவங்கள பொறுத்த வரைக்கும் இது நார்மல். ஓ, நம்ம கம்பேரிசம் பண்ணா அவன் நல்லா படிச்சிருவான், கம்பேரிசம் பண்ணா அவங்க நல்லா செஞ்சிருவாங்க. நோ, இங்க கம்பேரிசன் பண்ண பண்ண எங்களோட மோட்டிவேஷனோ டிசிப்ளினோ குறைஞ்சிக்கிட்டே வரும். எங்க மேல இருக்கிற கான்ஃபிடென்ட் அறவே இல்லாம போயிடும். ஸோ திஸ் இஸ் வை கம்பேரிசன் இஸ் a big red flag for students. இந்த கம்பேரிசம்னால நிறைய பேரு, ஐயோ அடுத்த தடவை இவங்க என்னை அவங்க கூட கம்பேர் பண்ணக்கூடாது, ஸோ அதுக்காக நான் கஷ்டப்பட்டு படிக்கணும்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களே அவங்கள ஃபார்ஸ் பண்ணி இவன் வந்து they literally ruin their health. படிக்கணும் 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 படிக்கணும், பர்ஃபெக்ட் 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 பர்ஃபெக்ட், அந்த மாதிரி அவங்க எடுக்கணும்னுக்காக நம்ம சொந்தக்காரங்க அப்படி பேசிடக்கூடாது, சொந்தக்காரங்க அப்படி ஆயிடக்கூடாது, ஐ மீன் அவங்க அப்படி பாத்திரக்கூடாது, அந்த மாதிரிக்காக அவங்களே அவங்களோட ஹெல்த் ரொம்ப வீணாக்கிக்கிறாங்க. அது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. இன்கேஸ் நானும் பார்த்துருக்கேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அது பண்றது நானும் பார்த்துருக்கேன், சம்டைம்ஸ் நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால தான் எனக்கு கம்பேரிசம் பிடிக்காது. என்னைய பொறுத்த வரைக்கும் கம்பேரிசன் இஸ் a big red flag. நான் திரும்பவும் சொல்றேன், இட் இஸ் a big red flag. அடுத்து பப்ளிக் ஹியூமிலேஷன். நமக்கு தெரியும், நம்ம வந்து சாம்லியோ இல்லை எஸ்பிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து கரெக்டாக எடுத்திருக்க மாட்டாங்க. மேபி அவங்க என்ன கோ த்ரூ பண்ணாங்க நமக்கு தெரியாது, அவங்களோட எக்ஸாம் ஓடிட்டு இருக்கிற டைம்ல. ஸோ அவங்களால முடிஞ்ச மார்க்ஸ் அவங்க எடுத்திருப்பாங்க. மேபி ஒரு ஏ, மற்றதெல்லாம் கிரெடிட், 2 ஏ, மற்றதெல்லாம் கிரெடிட். சம்டைம்ஸ் ஏ இல்லை, பட் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் வச்சிருப்பாங்க. இந்த சொந்தக்காரங்களாம் வந்து ஒன்று ப்ரைவேட்டா மெசேஜ் பண்ணும், ப்ரோ அவங்க குரூப்ல கேட்பாங்க. இன்னும் சொந்தக்காரங்களுக்கும் ஒரு குரூப் இருக்கும் தெரியுமா? கண்டிப்பா எல்லா இந்தியன் வீடியோ சொந்தக்காரங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்ல கண்டிப்பா யாராவது ஒரு ஆளு வந்து கேட்பாங்க, உன் மகன் எஸ்பிஎம் முடிச்சிட்டா, உன் பையன் எஸ்பிஎம் முடிச்சிட்டான், என்ன ரிசல்ட்டு? அந்த குரூப்லயே கேட்பாங்க. வாய்
லைக் வாய் நீங்க அது கேட்கணும்? யூ டோன்ட் ஹேவ் டு. பிகாஸ் உங்களுக்கு அந்த பையனோடையோ இல்லை அந்த பிள்ளையோட ரிசல்ட் வேணும்னா ஜஸ்ட் டெக்ஸ்ட் தியர் பேரண்ட்ஸ் ப்ரைவேட்லி, நாட் பப்ளிக்லி. நமக்கு தெரியாது அந்த பிள்ளை அந்த ரிசல்ட் கிடைச்சோன்னா, அந்த பையன் ரிசல்ட் கிடைச்சோன்னா எவ்வளோ கோத்ரூ பண்ண போறான்னு. சம்டைம்ஸ் they get disappointed about their marks. ஸோ அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது ஆக்சுவலி. நான் சொந்தக்காரங்க, நான் கேட்கக்கூடாதா? நான் அவங்களுக்கு மாமா, நான் அவங்களுக்கு அத்தை, நான் அவங்களுக்கு சித்தி, நான் கேட்கக்கூடாதா? நான் அப்படி சொல்லலை. யூ கேன், பட் நாட் பப்ளிக்லி ஒரு குரூப்லேயோ. ப்ரைவேட்ல நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம், யாரும் உங்களை எதுவும் கேட்க முடியாது. பிகாஸ் அந்த பிள்ளை அந்த ரிசல்ட் கிடைச்சோன்னா, ஐயோ இந்த ரிசல்ட் கிடைச்சிருச்சே, நான் எப்படி எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல போறேன், எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு அந்த பிள்ளை யோசிக்கலாம். பட் நீங்களும் யோசிக்கணும். ஓகே, இந்த குரூப் எல்லாம் விடுங்க. நேர்லயே சில ரிலேட்டிவ் வந்து கேட்பாங்க எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னு. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம சொல்லுவோம், இல்லை சித்தி நான் இவ்வளோதான் எடுத்திருக்கேன், ஆனால் நான் நல்ல யூனிவர்சிட்டிலாம் எனக்கு கிடைக்கிது, பாலிடெக்னிக்லாம் கிடைக்கிது, நான் போயிடுவேன். என்ன மார்க்குன்னு கேள்விப்பட்டீங்கன்னா ஒரு ஏ, மற்றதெல்லாம் கிரெடிட். பட் அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எப்படி தரமா இருக்கும்? அவ்வளோதானா? லைக் ப்ரோ, she tried her best, okay? பட் நீங்க அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் கொடுக்க அவங்களோட கான்ஃபிடென்ட் இறங்கிக்கிட்டே போகும். இதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் தான். பட் மார்க்ஸே லைஃப் இல்லை. பிகாஸ் சில பேரண்ட்ஸோ இல்லை சில ரிலேட்டிவோ சொல்லுவாங்க, நீ இவ்வளோ எடுத்தாதான் வாழ்க்கை, நீ இவ்வளோ எடுத்தாதான் வாழ்க்கை. நோ, மார்க்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் அதே சமயம் அவங்களோட ஹேபிட்டோ இல்லை ஹாபியோ இல்லை அவங்களுக்குன்னு அவங்க ஒன்று யோசிச்சிருப்பாங்க. அதுதான் சொல்றேன். ஸோ அவங்களுக்கு தெரியும், ஐ மீன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் எப்படி நம்ம கொண்டு போறதுன்னு. எல்லாரும் ஒவ்வொரு ஒப்பீனியன் தருவாங்க, எல்லா ஒப்பீனியனையும் தலையில வச்சுக்க முடியாது. let the student decide what they want to, what they need to do. மூணாவது, மென்டல் ப்ரெஷர். நாங்க ஏற்கனவே நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருப்போம். ஹோம்ஒர்க், அசைன்மெண்ட், ப்ரெசன்டேஷன், ஸ்லைட் செய்யணும், டெஸ்ட்டு, குவீஸு, எல்லா ஸ்ட்ரெஸ்லையும் நாங்கள் இருப்போம். அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எங்க காலத்துலலாம் அப்படி இல்லை, உங்க ஜெனரேஷன் ரொம்ப வீக். எக்ஸ்கியூஸ் மீ, ஆக்சுவலி டிஃப்ரெண்ட் ஜெனரேஷன், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரகிள்ஸ். உங்களோட ஜெனரேஷன்ல நீங்க எப்படின்னு எங்களுக்கு தெரியாது, எங்க ஜெனரேஷன் நாங்க எப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட், நாட் எவ்ரி திங் இஸ் சேம். நாலாவது, தி சைலண்ட் இம்பேக்ட். சைலண்ட் இம்பேக்ட் சொன்னா உங்களுக்குலாம் என்ன தோணும் சொல்லுங்க? ஒரு சின்ன காமெண்ட் கூட எங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும், இல்லை எவ்வளோ பாதிப்புக்கு தரோன்னு யாருமே யோசிச்சதில்லை. ஆக்சுவலி யோசிச்சிருக்காங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. பட் அவங்க ஒரு விஷயம் சொல்றதுக்கு முன்ன அவங்க யோசிச்சது இல்லை. எனக்கும் நடந்திருக்கு, எனக்கும் தெரியும், உங்களுக்கும் நடந்திருக்கு. பட் we all keep quiet. நம்ம எதையும் சொல்லிக்கிட்டது இல்லை. இப்ப சில பேர் சொல்லுவாங்க, நீ எல்லாம் கஷ்டம் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்க அது சும்மா விளையாட்டுத்தனமாவோ இல்லை அன்சீரியஸாவோ சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் அந்த ஒரு வேர்ட், அந்த ஒரு சென்டென்ஸ் நம்ம மைண்ட்ல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமா இருக்கும். ஏன்னா எனக்கும் சில வேர்ட்ஸ் சில பேர் சொன்னதெல்லாம் மைண்ட்ல இருக்கு. ஸோ அதெல்லாம் மைண்ட்லயே இருக்கும், ஓடும். எவ்ரி நாள் நம்ம அதை பத்தி யோசிப்போம். நான் மட்டும் இல்லை, கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அதை நீங்க பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் நீங்க சொல்லுவீங்க, ஏன் அதெல்லாம் எங்கிட்ட சொன்னா நாங்க மாத்திக்குவோம் தானே. How many times should we need to say? Like seriously, நாங்க நீங்க ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போது சிரிச்சுக்கிட்டே சைலண்டா இக்னோர் பண்ணிட்டு போயிடுவோம். நீங்க அதை யோசிக்கலாம், இதுக்கு ஒரு காதுல வாங்கி ஒரு காதுல விட்டுரும். பட் நோ, we never did. As a student, நாங்க என்ன யோசிப்போம் தெரியுமா? Maybe we are not good enough. Maybe we are not capable of that. இல்லாட்டி எங்களால் இது செய்ய முடியாதா? இல்லை நாங்களே எங்களை ஃபார்ஸ் பண்ணிக்கிறோமா? இல்லை நாங்கள் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா? இல்லை நாங்கள் பெர்ஃபெக்ட் இல்லையா? இதெல்லாம் நாங்கள் டெய்லி யோசிப்போம். யோசிச்சு எத்தனை ஸ்டூடெண்டோட மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருக்குன்னு தெரியுமா?
பிகாஸ் நாங்கள் சொல்லிக்கிட்டதும் இல்லை, வெளியே காமிச்சிக்கிட்டதும் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வைஸ் வேணும், பட் ஜட்ஜ்மெண்ட் வேணாம். யூ கைஸ் கேன் அட்வைஸ் அஸ் லைக் உன்னால முடியும், மேபி யூ கேன் ட்ரை அ பிட் மோர், பட் ஐ நோ யூ கேன். இதெல்லாம் சொன்னா கண்டிப்பா அவங்களால முடியும். டோன்ட் கம்பேர் தெம். அவங்கள அவமானப்படுத்தாதீங்க பப்ளிக்ல. இல்லாட்டி லைக் அவங்க எது சொன்னாலும் இந்த மூஞ்சிலாம் இந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் கொடுக்காதீங்க. இது அட்வைஸ் இல்லை, இது ஜட்ஜ்மெண்ட். திரும்ப சொல்றேன், எங்களுக்கு சப்போர்ட் வேணும், கம்பேரிசன் வேணாம். உங்களால எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியலன்னா இட்ஸ் ஓகே, அட்லீஸ்ட் கிவ் அஸ் சம் அட்வைஸ். ஓ அட்வைஸும் பண்ண முடியலன்னா இட்ஸ் ஓகே, அட்லீஸ்ட் ஜஸ்ட் ஸ்டாண்ட் தேர் அண்ட் பி ப்ரவுட் ஆஃப் அஸ். இஃப் நீங்க ரிலேட்டிவா இருந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு என்கரேஜிங் வேர்ட் இல்லைன்னா ஒரு சிம்பிளான வேர்ட், பரவாயில்ல பார்த்துக்கலாம், நீ ட்ரை பண்ணி முடிஞ்ச வரைக்கும் எஃபர்ட் போடு பார்த்துக்கலாம், இது இருந்தாலே போதும். எங்களோட லைஃப் பல மடங்கு சேஞ்ச் ஆகும். லைக் நாங்கள் ரிலேக்காக படிப்போம் வித்தவுட் எனி ஸ்ட்ரெஸ், ரிலேக்காக செய்வோம், டெஸ்ட் ரிலேக்காக முடிப்போம், எக்ஸாம் ரிலேக்காக செய்வோம், குவிஸ் ரிலேக்காக செய்வோம். இட்ஸ் நார்மல். நாங்கள் இதெல்லாம் ரிலேக்காக செய்யணும்னா எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. டோன்ட் ஃபோர்ஸ் அஸ், டோன்ட் கம்பேர் அஸ். பப்ளிக்ல அவமானப்படுத்தாதீங்க, சைலண்ட் இம்பேக்ட் தராதீங்க. This is not we want support, advice, care, not judgment, comparison and etc all. So எனக்கு தெரிஞ்சு இவ்வளோதான். கண்டிப்பா எல்லா வீடியோ நடக்கும். இது உங்களுக்கு ரிலேட்டபிளா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் உங்களோட வேல்யூ மார்க் ஷீட்ல இல்லை, உங்களோட ஸ்கில்ஸ், நீங்க எந்த அளவுக்கு ஜெனரல் நாலேஜ் வச்சிருக்கீங்க, மார்க் ஷீட் இல்லை. Hope you guys understand that. அவ்வளோதான். Take care of yourself. See you guys in my next video.